வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்ட பின்னணி குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க வெளியிட்டுள்ள தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது சம்பவத்தில் போலீசார் சுயாதீனமாக செயற்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்தால் பாரிய கூட்டணியை உருவாக்க முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எதிர்ப்பு கூறல். நாட்டின் கொலை சம்பவங்களின் பின்னணியில் மறைமுக சக்திகள் உள்ளதனால் குற்றங்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்ட பின்னணி குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் கொழும்பில் பேசுகையில், எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் பாராளுமன்ற அறிக்கையை உறுப்பினர்கள் முழுமையாக வாசித்தார்களா அல்லது ஒரு பக்கத்தையாவது பார்த்தார்களா என்பது சந்தேகத்துக்குரியது என்று குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை அடிப்படையாக கொண்டு நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. அதன் பின்னர் அப்போதைய பிரதமர் தலைமையில் எல்லை நிர்ணய மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டாலும் அது ஒருமுறை கூட கூட்டம் கொண்டதில்லை என்றும் அறிக்கையையும் தயாரிக்கவோ சமர்ப்பிக்கவோ செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் எல்லை நிர்ணயம் தொடர்பான குழுவுக்கு எதிராக வழக்கு தொடர்வது சிறந்தது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும். புதிய தேர்தல் முறைமையின் கீழ் தயாராக உள்ளோம். தேர்தல் நடத்த சூழலை பாராளுமன்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எல்லை நிர்ணய குழு அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்து முழுமையான தெளிவு இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததால் தான் அறிக்கை தோற்கடிக்கப்பட்டது. மேலும் அரசியல்வாதிகள் ஒரே ஆலோசனை அனைத்து இடங்களுக்கும் பரப்பியிருந்தனர் என்று குறிப்பிட்டார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தற்போது கைரேகை பதிவு செய்யும் இயந்திரம் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை பதிவு இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை பதிவு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் பல நிறுவனங்கள் இன்னமும் இந்த முறைமையை பின்பற்றவில்லை என்று அமைச்சர் AHMH அபேரத்ன கூறியுள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை பதிவு இயந்திரங்களை அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் இது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் இந்த கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொது ஊழியர்களுக்கு பொது நிதிய ஊதியம் வழங்கப்படுவதால் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் முறையாக கணக்கிடப்பட வேண்டும். இந்த செயல்பாட்டில் துல்லியம் மற்றும் பொறுப்புணர்வை பேணுவதில் கைரேகை பதிவு இயந்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்ட பின்னணி குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தெரிவித்த போது, எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னமும் 3 ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாது. தேர்தலை பிற்போடவே குழு நியமிக்கப்படுவார்கள். அதை பிற்போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் குழுவுக்கு சவாலுக்கு உட்படுத்துவார்கள் என்று கூறியுள்ளார். அவர் மேலும் 2017ஆம் ஆண்டு நடந்த சில நடவடிக்கைகளின் மூலம் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது. இதனால் நீதிமன்றத்தில் 12 அடிப்படை உரிமைமுறை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பதவி காலத்தை குறைக்க முடியும், அதிகரிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. மஹிந்த தேசப்பிரிய பாராளுமன்றத்தில் அப்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அறிக்கையை தாமதப்படுத்தியவர்கள் தவறிழைத்தனர். எல்லை நிர்ணய குழுவை மீண்டும் நியமிப்பது தேர்தலை மேலும் தாமதப்படுத்தலாம் என்று கூறினார். அவர் மேலும் அரசியல்வாதிகள் நிர்வாகத்தை சேர்ந்து ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும், ஆனால் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் நிர்வாகத்தில் அது சாத்தியமில்லை. மீளாய்வு குழுவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திலும் சிக்கல் காணப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கொழும்பில் வியாழக்கிழமை ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது சம்பவத்தில் போலீசார் சுயாதீனமாக செயற்படவில்லை. நீதித்துறை சம்பிரதாயங்கள் மீறப்பட்டுள்ளது. இது குறித்து சட்டமாளர் திணைக்களமும் போலீசார் ஆணைக்குழுவும் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். அவர் கூறுகையில், போலீசார் ஒரு சுயாதீன நிறுவனமாக செயல்பட வேண்டும் என்பதில் பல தசாப்தங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவி ஒப்பந்த அடிப்படையில் முதன்முறையாக ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பதவியில் இருந்த காலத்தில் சில சம்பவங்களால் போலீசாரின் சுயாதீன தன்மை பாதிக்கப்பட்டது. இதனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் சாதாரண பிரச்சனையாக மாறியிருப்பது கவலைக்குரியது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பில் விசாரணைகள் நிறைவடைய முன்னரே குற்றப்புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது தனி நபருக்கானது அல்ல, நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு ஒரு சவாலாகும். சட்டமா அதிபர் திணைக்களமும் போலீஸ் ஆணைக்குழுவும் முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்தால் பாரிய கூட்டணியை உருவாக்க முடியும். இது இரு கட்சிகளின் ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஆகும் என்றும்
ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றன. இந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் என்று கூறியிருந்தார். அவர் மேலும் பொது காரணிகள் அதன் போது எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவகாரத்தில் அரசாங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழிநடத்தி பழிவாங்கியுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நளின் பண்டார சாதாரண மக்கள் அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு குரல் கொடுப்போம். வழக்கு விசாரணையின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவோம். அரசியல் ரீதியில் ஒன்றிணைவது கொள்கை ரீதியிலும் இணக்கமானதாக இருக்க வேண்டும். அதற்கு இன்னமும் காலம் உள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் இடம்பெறும் கொலை சம்பவங்கள் தனிப்பட்ட விடயம் அல்ல, அதன் பின்னணியில் மறைமுக சக்திகள் உள்ளன. இதனால் குற்றங்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவரத்ன தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஹெகல்பத்ர பத்மே, பெகோ சமன், கொமாண்டோ சலிந்து உள்ளிட்ட 6 பேர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அந்த நாட்டு போலீசாருடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த விசேட சுற்றுவளைப்பின் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருந்தார். செயலாளர் ரவி செனவரத்ன மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தியுள்ளார். இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் புலனாய்வு மற்றும் போலீசாருடன் சிறந்த ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் குற்றவாளிகளை அடைவது நமக்கு எளிதாகியுள்ளது என்று கூறினார். திட்டமிட்ட குற்றங்களின் ஹெகல்பத்ர பத்மே சிறப்பாக சவாலாக இருந்தார். ஆனால் போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் குற்றப்புலனாய்வு மற்றும் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பில் இந்தோனேஷிய தூதரகம் ஒத்துழைப்புடன் அவரை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வந்து மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி மாத்தறையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு பிறகு ஊடகவியலாளர்களிடம் கூறியதாவது, உயர்நீதிமன்றம் ராஜபக்சகளின் ஆட்சியில் நாட்டின் பொருளாதார நிலைமை வங்குரோத்து நிலைக்கு வந்ததாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதையும் எதிர்க்கட்சியினர் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சட்டத்திற்கு எதிராக பழிவாங்குவதற்கான தேவையில்லை. அவர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவே கைது செய்யப்பட்டார். கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் நிதியினை தவறாக பயன்படுத்தியதால் தான் பொருளாதார நிலைமை குறைந்தது. நாட்டு மக்கள் இதனை மறக்க கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது பழமையான நடைமுறை. பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் இன்று ஒரு அணியாக சேர்ந்துள்ளார்கள். நாட்டு மக்கள் உண்மையினை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.